தம்பிதான் அவன் மாடு பிடிக்கிறதுலதான் மாடு பிடிக்கிற அந்த களத்திலேதான் இதானா களத்திலேதான் அவனுக்கு இது உயிர் போச்சு. அவன் உயிருக்கு என்ன மதிப்பு? இப்ப நேத்து செத்தவன் இன்ன வரைக்கும் அவனுக்கு எந்த இதுவும் இல்ல. அவன் ஒரு மாடுபிடி வீரன்றதுக்கு என்ன இது? அவன் ஒருத்தன் தான் இந்த வீட்டுல 4 பேர் இருக்காங்க. 4 பேர்த்தையும் அவன் ஒருத்தன் தான் கஞ்சி ஊத்தி பாத்துக்கு இருக்கான். இப்ப அவனும் இல்ல. இந்த 4 பேர்த்த யாரு பாக்குறது? இந்த வீட்டுக்கு இந்த கவர்மெண்ட் இந்த 4 பேருக்கு என்ன செய்ய போகுது? அது என்னன்ட்டு மட்டும் பாத்து கொடுங்க. இந்த ஒரு பிள்ளைதான் இருக்கு. இந்த ஒத்த பிள்ளைதான் அந்த 4 பேர்த்தையும் பாக்கணும். அந்த பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை மட்டும் பாத்து கொடுங்க. நீ அந்த பிள்ளை ஒரு பிள்ளைதான் அந்த 4 பேர்த்தையும் பாக்கணும். ஒரு மாடுபுரி வீரன்றது எவ்வளவு பெரிய இது. அவனுக்கு என்ன மதிப்பு? ஒரு குடியார பயலுக்கு என்னென்ன இது பண்றீங்க? ஒரு மாடுபுரி வீரன்றையில அவனுக்கு என்னென்ன பண்ணணும்? வீரனுக்கு இது கவர்மெண்ட் வந்து தகுந்த நிதி உதவி கொடுக்கணும் சார். ஒரு மாடுபிடி வீரன் நேற்று இறந்த பையனுக்கு இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் என்ன ஆக்சன் எடுத்திருக்கு? அப்ப மாடுபிடி வீரனா இருந்தா சும்மா பேச்சுக்கு தான் மாடுபிடி வீரன் சொல்லி கவர்மெண்ட் இந்த விளையாட்டு நடத்துதா? இப்ப இந்த விளையாட்டுக்கோட அர்த்தம் என்னங்க சார்? ஒரு மாடுபிடி வீரனுக்கு கவர்மெண்ட் தக்க ஒரு நிதி உதவி அந்த குடும்பத்துக்கு தகுந்த சன்மானமும் கொடுத்து இப்ப கவர்மெண்ட் இங்க வந்து எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும் சார். அவ்வளவுதான் சார். அந்த குடும்பத்துக்கு அவங்க ஏதாவது கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு நிதி உதவி கொடுத்து அந்த ஒரு பொண்ணுதான் அந்த குடும்பத்திலே காப்பாத்தணும். அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை ஏதாவது அரசாங்க வேலை கொடுக்கணும் சார்.